ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் எந்த ஒரு பங்கையும் வாங்க அல்லது வித்துருங்க நாங்கள் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கொடுப்பது கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ் பேங்க் உடைய அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்கினுடைய சாதக பாதகங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, அதில் முதலீடு பண்ணவங்களுடைய நிலை, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க அல்லது லாஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஸ் பேங்க் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ண இயர் 2003ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் செக்டாரில் 6வது பெரிய வங்கியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. டோட்டல் அசட்ஸில் இவங்களுடைய ரெவன்யூ எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் பேங்கிங்கில் 41%, கார்பரேட் பேங்கிங்கில் 33%, ட்ரெஸரியில் 21%, அதர்ஸ் ஒரு 5%. ஸோ இதுதான் இவங்களுடைய பேட்டர்னு. இவங்களுடைய டோட்டல் பிரான்ச்சஸ் 1583 பிரான்ச்சஸ் இருக்கு. 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஏடிஎம் 1350க்கும் மேற்பட்ட ஏடிஎம்ஸ் இருக்கு. சரி, இவங்களுடைய பங்கை பத்தின விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 74,104 கோடி ரூபாய். இதுல மார்க்கெட் கேபிட்டலை கம்பேர் பண்ணும்போது இவங்க இதை விட மிகப்பெரிய ஷேர்ஸ் எல்லாம் எத்தனையோ இருக்கு. பட் இருந்தாலுமே இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது 23 ரூபாய் 60 பைசா இருக்கு. இதனுடைய ஹை 25 ரூபாய் 80 பைசா, லோங்கிறது 17 ரூபாய் 20 பைசா. ஸ்டாக் பிஇ ரேஷியோ 21 தான் இருக்கு. அண்ட் அடுத்தது புக் வேல்யூ 16.3. டிவிடெண்ட் இதுல கிடையாது. இப்போ லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாவே டிவிடெண்ட் கொடுக்கறது கிடையாது. பெர்சன்டேஜ் ரேஷியோமே 0.0 தான் இருக்கு. ஸோ டிவிடெண்டை நம்பி வாங்குற மாதிரி இருந்தால் இந்த பங்கு உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா சில பேர் பங்கினுடைய விலை உயர்ந்தாலும் பரவாயில்ல, குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் ரெகுலராக டிவிடெண்ட் மூலமாக ஒரு இன்கம் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பங்கு செட் ஆகாது. ROCE 5 தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ROE 7.10 தான் இருக்கு. ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 15%க்கும் மேலே இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ரெண்டுமே புவர் கண்டிஷன் தான். எது மெயினாக இருக்கணுமோ அதுவே புவர் கண்டிஷனில் தான் இருக்குது. அண்ட் இவங்களுடைய டிவிடெண்ட் ரேஷியோ நம்ம நார்மலாக பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ டிவிடெண்ட்டுங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 9 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு பங்கிற்கு 9 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2016 10 ரூபாய், அடுத்தது 17 12 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எகெயின் 2018 பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபாய் 70 பைசா. 2019 பார்த்தீங்கன்னா 2 ரூபாய். அதற்கு பிறகு ஹிஸ்ட்ரியே இல்லை. அதுக்கு பிறகு கொடுத்த மாதிரியான ஒரு தகவலும் இல்லை. சப்போஸ் அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா பங்கினுடைய விலையே ரொம்ப குறைவுங்கிறப்ப உங்களுக்கு அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் 3512 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. டெப்ட் 7.5. பேங்க் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம டெப்டை கணக்கில் வைக்க முடியாது. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களும் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக செய்யறதுனால இதையே நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது பேங்க் செக்டாரை பொறுத்த வரைக்கும். சரி, கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,84,420 கோடி ரூபாய் கடன் இருக்குது. இவங்களுடைய ரெவன்யூ எந்த அளவுக்கு இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆயிருக்கணும் எந்த ஒரு பங்காக இருந்தாலுமே. இவங்களுடைய 2022 பார்த்தீங்கன்னா 19,000 கோடி ரூபாய், அடுத்து 22,702, 2024 27 கோடி ரூபாய், அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 2025 30 கோடி ரூபாய். இதே 2026 30,208 கோடி ரூபாய் தான் இருக்குது. முந்தின இயரை விட இதில் ரெவன்யூ கம்மி தான். சரி, ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது 2022 1000 கோடி ரூபாயாக இருந்துச்சு. 2023 736 கோடி ரூபாயாக குறைஞ்சது. எகெயின் மறுபடியும் டெவலப் ஆகிட்டு 1285 கோடி ரூபாய். 2025 2447 கோடி, 2026 3512 கோடி. ஸோ இது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என்னதான் ரெவன்யூ கம்மியாக இருந்தாலுமே ப்ராஃபிட் ரேஷியோ நல்ல ரேஷியோவில் தான் போயிட்டு இருக்கு. இவங்களுடைய ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 2026 படி 6,276 இருக்கு. அண்ட் டெபாசிட்ஸ் இவங்க கிட்ட 3,18,000 கோடி ரூபாய் கிட்ட டெபாசிட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் டெபாசிட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது முதல்ல இருந்ததை விட அதிக அளவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஃபிக்ஸ்டு அசெட். இவங்க 2026 படி 3,198 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸ்டு அசெட் இருக்கு. டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2025 4,24,000 கோடி ரூபாய். அடுத்தது லாஸ்ட்ல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 4,70,204 கோடி ரூபாய் டோட்டல் அசெட்ஸ் இருக்கு. சரி, இந்த பங்கை வச்சிருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் என்ன அளவுக்கு லாபம் பண்ணியிருப்பாங்க அல்லது நஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வழக்கம் போல கடைசி 5 வருஷத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணவங்களுக்கு 76% இந்த பங்கை வச்சுருந்தவங்களுக்கு லாபம். அடுத்தது 3 வருஷமாக ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு
33.3% லாபம். அடுத்தது 2 வருஷமா ஹோல்ட் பண்றவங்களுக்கு -9 மைனஸ்ல போயிருக்கு. கடைசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் கூட 17% ப்ராஃபிட், 3 மாசத்துக்கு முன்னாடி இன்க்ரீஸ் வாங்கியிருந்தால் கூட 16.9% ப்ராஃபிட். ஸோ இந்த ஹிஸ்டரி திருப்பி ரிப்பீட் ஆகுங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. இப்போ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்கள் கணிக்கிறதுக்காக தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். இதில் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கிறது கிடையாது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்காங்க. 2026 46% இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து 0.01% வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட இருக்கிறது 31.74% இருக்கு. குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதான் முக்கியமான பாயிண்ட். 36% இருந்தது, இப்போ 31% அளவுக்கு மக்கள் கிட்ட இந்த பங்கு குறைஞ்சிருக்கு. இருந்தாலுமே டோட்டல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா 60,08,062 பேர் ஹோல்டு பண்ணிருக்காங்க. இதுவுமே குறைஞ்சதா இருக்கு. 2024 61 லட்சத்துக்கும் மேல ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ 60 லட்சம் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. சரி, இதுல இருக்கிற சாதகமான விஷயம்ங்கிறது CAGR வந்து பாசிட்டிவா சொல்றாங்க. பட் மற்ற இணையதளங்கள்ல எல்லாம் 24.6 அப்படிங்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் குறைவா தான் தெரியுது ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது. இவங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், எல்லாரும் டிவிடெண்ட்டை லைக் பண்ணுவாங்க. பங்குதாரர்கள் எல்லாருமே டிவிடெண்ட் இதில் கிடையாது. ப்ராப்பராக வந்து இயர் பை இயர் கொடுக்கறது கிடையாது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ லோவாக இருக்குது. அண்ட் சேல்ஸ் க்ரோத்துமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கடைசி 5 வருஷத்தில் 8.5% தான் இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.3ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி கடைசி 3 வருடங்களில். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 11 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட இருக்கு. ஸோ இதில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கிற மாதிரியான இது வந்து அதிகமாக இருக்கு. பட் இருந்தாலுமே இவங்க வந்து ஃபியூச்சரில் டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பங்கை பற்றின கருத்துக்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.